தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். சாதனை தமிழன். நானோ டெக்னாலஜியும் மெய்ய பணம். தொழில்நுட்பத்தில் அசுர வளர்ச்சி கண்ட அமெரிக்காவுக்கே நானோ டெக்னாலஜியை அறிமுகப்படுத்திய பெருமை AMES ஆய்வு இயக்குனர் கரூர் தமிழன் மெய்யப்பனையே சேரும். தமிழ் வழியில் படித்த அவர் நானோ டெக்னாலஜி மூலம் கருவிகளை உருவாக்கி நாசா விண்வெளி ஆராய்ச்சி பணியை எளிதாக்கி உள்ளார். 350க்கும் அதிகமான ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியுள்ள இவர் சென்சார் 3D பிரிண்டர் போன்ற 25க்கும் மேற்பட்ட படைப்புரிமைகளை பெற்றுள்ளார். விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அமித்ஷா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை இந்த ஆட்சியிலேயே அமல்படுத்தப்படும் என்றும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் எனவும் உறுதியளித்துள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசியல் கட்சிகள் வலியுறுத்தும் நிலையில் அமித்ஷாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கேன்சர் சிகிச்சை மருந்து மீதான GST வரி குறைப்பு. கேன்சர் சிகிச்சை மருந்துக்கான GST வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. டெல்லியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் GST கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் கேன்சர் சிகிச்சைக்கான மருந்து மீது விதிக்கப்படும் GST வரியை 12%லிருந்து 5% குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கும் இந்தியா. 2045ஆம் ஆண்டுக்குள் நிலவில் சீனா மற்றும் ரஷ்யா இணைந்து நிரந்தர ஆய்வுக்கூடத்தை அமைக்க உள்ளது. இந்த மையத்திற்கு மின்சாரம் வழங்க நிலவில் அணுமின் நிலையம் ஒன்றையும் உருவாக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இந்த முயற்சியில் சந்திராயன் மூலம் நிலவின் தென் பகுதியில் தரையிறங்கிய இந்தியாவை இணைக்க ரஷ்யாவின் ரோஸ்டம் விரும்புவதாக ராய்ட்டர்ஸ் தகவல் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நர்ஸ் வேலைவாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் சம்பளம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஜெர்மனியில் செவிலியர் பணிக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சேருவோருக்கு இலவசமாக ஜெர்மனி மொழி கற்றுத்தரப்படும். மாத சம்பளம் 2300 முதல் 3300 யூரோ. ரூபாய் 2 லட்சம் முதல் 3 லட்சம். வயது வரம்பு 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். BSc GNM. கூடுதல் தகவல்களை நான் முதல்வன் வலைத்தளத்திலேயோ செய்தி மக்கள் தொடர்பு தொடர் சமூக ஊடக பக்கங்களிலோ தெரிந்து கொள்ளலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.